கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த வாக்கு பண்ணின சகல காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டும், சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போயும் விசுவாசத்தை இழந்தும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்று. குழப்பங்களுடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சமுத்திரம் 2ஆய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும், செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழி விலகி செல்லும்படியும் செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத நன்மையை செய்து நடத்தி செல்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேக பல தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நீண்ட நாட்களாய் காத்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், அவைகளில் இன்றைக்கு ஒருவராலும் செய்ய முடியாத, பார்த்திராத, கேட்டிராத அற்புதங்களை, அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வார்த்தை 12ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உன் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு வாலிபன் இந்த நாட்களிலே வந்து சந்திக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் பாருங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறாய்? தேவன் ஒருவரே தவிர அங்கே நல்லவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த கற்பனைகளை குறித்து அவனிடத்திலே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த கற்பனைகளை கேட்கிற வேளையே அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் இந்த நாட்களிலே இவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னதான் கற்பனைகளை கை கொண்டாலும் இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவுண்டு, உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன வேளையிலே அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான் என்றால், அதை கேட்டு மிகுந்த துக்கமடைந்து போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தரித்திரருக்கு இந்த நாட்களை கொடுப்பதற்கு நம்முடைய கைகள் இந்த நாட்களை நீளுவதில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வந்து காணிக்கை போடுகிற வேளையிலும் அல்லது இந்த நாட்களை பாருங்கள் தசமபாகம் போடுகிற வேளையிலும் நாங்கள் எதை செய்கிறோம் என்றால், மற்றவன் எவ்வளவு போடுகிறான் என்று பார்த்துத்தான் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம் என்றால், அதற்கு மேலாக ஒருபடியை நாங்கள் இந்த நாட்களில் கூட்டி நமக்கு ஒரு மகிமையை தேடிக் கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், காணிக்கை தசமபாகங்களை குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே இருக்கிறதை இந்த நாட்களிலே தரித்திரருக்கு கொடு, கொடுத்து விட்டு இந்த நாட்களிலே நீ என்னை பின்பற்ற, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு விசித்திரமான வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய கரங்கள் கொடுக்கிற கரங்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் செய்கிற தவறான காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யவானுக்கே இந்த நாட்களே நாங்கள் சில வேளைகளிலே பணத்தை கொடுக்கிறோம். பணம் இருக்கிறவனுக்கே பணத்தை கொடுக்கிறோம் என்றால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு அநேகர் பசியோடு இருக்கிறார்கள், அநேகர் பட்டினியோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னார், கொண்டு வா எனக்கு, கொண்டு வா எனக்கு என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரருக்கு கொடுக்கிறதை அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி நிராகரிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தரித்திரருக்கு அந்த பணம் போய் சேராதபடி அவர்கள் தாங்களே இந்த நாட்களில் இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தவறான காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்க வேண்டுமா இருந்தால்
நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நீ யாரா இருந்தாலும் முதலாவது தரித்திரனுக்கு கொடு. கஷ்டப்படுகிறவனுக்கு, ஏழையா இருக்கிறவன் இந்த நாட்களிலே அவனிடத்திலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறவனத்துக்கு இந்த நாட்களே அப்படியா அவனுக்கு கொடுக்கிற வேளையிலே பரலோகத்திலே உனக்கு அங்கே பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். எப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படியாக கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொடுப்போமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணை பரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57 5வது வசனம் வாசிக்கலாமா? தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருடும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருடும். அது என்னங்க வானங்களுக்கு மேலாக? இல்ல, வேத வார்த்தை சொல்லுகிறது 7 வானங்கள். இல்ல, ஒருத்தர் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார், 3ஆம் வானத்தில் இருந்தாலோ தெரியாது அப்படிங்கிறாங்க. வானங்களை குறித்த காரியங்கள் நிறைய இருக்கு. அதற்கு மேலாக உயர்ந்திருடும். ஆமென். கர்த்தரை உயர்த்துவதற்கு அதுக்கு மேல என்ன இருக்கு? இல்ல, உயர்த்தணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம உயர்த்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய பணத்தை, நம்முடைய அழகை, நம்முடைய படிப்பை உயர்த்தி காண்பிக்கிறோம்ல. நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உயரமா காமிக்க ஆசைப்படுறோம். எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய உறவுகள், நண்பர்கள், மற்ற இடங்கள், சொசைட்டியில நம்மளை உயரமா காண்பிக்க நாமே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவனே நீங்க உயர்ந்திருங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில யார் உயர்ந்திருக்கணும்? அவர் உயர்ந்திருக்கணும். அவர் பெருகணும், சிறுகணும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஆரம்பத்துல, அதாவது விசுவாசியினுடைய தொடக்கத்துல அந்த வார்த்தையை வாசிக்கும் போது பயந்து, அது என்ன அவர் பெருகலாம், நான் ஏன் சிறுகணும்லாம் கேட்டேன். ஆனா என்னன்னா, என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டிமை இதெல்லாம் சிறுகணும். இது சிறுகனாதான் அவர் என்னிலே பெருக முடியும் என்பதை நான் உணர்ந்த வசனம் அதுதான். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயரத்தில் இருந்தா உங்களை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு? உயரமான இடத்துக்கு தான் கொண்டு போவார். அவர் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணுகிற தெய்வம் அல்லவா? அப்ப உன்னதத்துல உயரத்துல அவர் இருந்தா நீங்களும் நானும் எங்க இருப்போம்? அவர் கூட தான் இருக்க போகணும். அதனால என்ன செய்யணுமா? அதனால அவர் உயர்ந்திருக்கணும் இல்லைங்களா? அதனால மட்டுமில்ல, அதனால அவர் உயர்ந்திருக்கணும். ஆமென். உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. மகிமை பூமியில என்ன உயர்ந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை. இந்த பூமியில அநேக விக்கிரகங்கள் உயரமா மலைகள் உயர்ந்திருக்கு, மலைக்கு மேல விக்கிரகங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பூமியிலே மகிமை உயர்ந்திருப்பதாக. அது எப்படிங்க திடீர்னு ஒரு இடத்துல காணப்படுமா? இல்ல, மனிதர்கள் மத்தியில இருந்து அது உருவாகும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். என்ன செய்யணும்? அதை இன்னொருத்தருட்ட இங்க போய் சொல்றீங்க, அது மகிமை உயருகிறது. இன்னொருத்தட்ட சொல்றீங்க மகிமை உயருகிறது. அது 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர், அது கடந்து போய்கொண்டே இருக்கு. மகிமை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்க சாட்சியை நிறுத்திடாதீங்க. சில பேர் சாட்சி சொல்லும் போது இது எப்ப பாரு இதையே கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அந்த சாட்சி சொல்ல விட நாம மகிமைப்படும். ஆமென். அந்த சாட்சிய அது எப்படி வேணா இருக்கலாம், மற்றவர்களுக்கு அழுப்பா கூட போகலாம். ஆனா சாட்சி சொல்வது நிமித்தம் அப்படியே நாம மகிமையா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பூமியில நாம தான் நம்முடைய சாட்சி நிமித்தம் தான் அப்படியே மகிமை உயர்ந்திருக்கும்னு விசுவாசிக்கலாம். அப்ப இந்த நேரத்துல வானத்துல ஒரு உயர்ந்திருக்கணும் அப்படின்னா காரணம், நான் வானத்துக்கு ஒரு நாள் ஏறி போவேன், அவரோடு கூட நான் இருப்பேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன் பூமியில அவர் நாம மகிமையா இருக்கணும்னா என்ன பூமியில வைத்திருக்கிறா, இந்த நாள்ல நான் பூமியில இருக்கும் வரைக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். என் நிமித்தம் ஒரு மகிமையா இருக்கட்டும் நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அதனால இந்த சத்தியத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உயர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கப்பா, மகிமையான இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அது இரண்டும் எங்களாலே உண்டாயிருக்கணும் நான் வாஞ்சிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. பிரியமானவர்களே, உங்களுடைய கைகள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அது நல்லதுதான். ஆனால் அதற்காக கர்த்தர் கொடுத்த வழிமுறையை பின்பற்ற மறந்து விடுகிறோம். கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்முடைய சொந்த மாமிச பலனை சார்ந்து நம்மால் முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் முழு பலனோடும் நாம் தேவனுடைய வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகும் போது எல்லாமே வெற்றியாக மாறும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதமே நம்முடைய தியானமாக மாறும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் நம்மை ஞானவானாக, கல்விமானாக, வெளிப்பாடுகளை பெற்றவனாக மாற்றுவார். நாம் முழுமையாய் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிப்போம். வேதம் கற்றுக் கொடுத்த வழிகளில் நடப்போம். வேதத்தை வாசித்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான முறையில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நிற்கும் யார் இவர்கள்? தீரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்?
பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ்